ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியான ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். ஸ்வீட்டே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம அதிகபட்சமாக 5 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மைதா மாவு, கோதுமை மாவு, சோள மாவில் ஹல்வா செஞ்சுருப்போம். அதை விட ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஹல்வா தான் பிரெட் ஹல்வா. அதை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அந்த ஹல்வாலாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் பக்குவம் தேவை. ஆனால் இந்த ஹல்வா யார் செஞ்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக வரும். 8 பிரெட்டு துண்டுகள் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். 20 முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெய்யில். அதுக்கப்புறமா 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்க பிரெட்டெல்லாம் இந்த மாதிரி பிச்சு போட்டு இது நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். இது கூடவே வறுத்து வச்சிருக்க மற்ற முந்திரி இது கூட சேர்த்துக்கலாம். அந்த பிரெட்டோட ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி விட்டு எடுத்துடலாம். நான் இது கூட முந்திரி மட்டும் தான் சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்கள் வறுத்த நட்ஸ் எதுவானாலும் நீங்கள் சேர்த்து அரைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப கூடுதலாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வறுத்த நட்ஸை இது கூட போட்டு சேர்த்து அரைக்கிறோம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ப்ரெட்டும் அந்த நட்ஸும் சேர்த்து அதை இது கூட கொட்டிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணுன்ற அவசியம் கிடையாது. இந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம இது வறுத்து எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு அந்த நெய்யில் லைட்டாக ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் அளவுக்கு பாலை இது கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கிளறும் பொழுது ஒரு மாதிரி குழன்னு பேஸ்ட் மாதிரி தாங்க இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுறலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு அந்த கரண்டியில் ஒட்டுற மாதிரி தெரியும். அது ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நமக்கு ஒட்டாது. கொஞ்சம் நேரத்தில் பாலை ப்ரெட்டு உறிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி கெட்டி ஆகிட்டே வரும். இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரையை போட்டு இது கூட கிளறலாம். இப்போ இந்த மாதிரி கெட்டியாக இருக்கு இல்லையா, சர்க்கரையை போட்டு நம்ம கிளறும் பொழுது பார்த்திங்கன்னா லைட்டாக தளர்வாகிட்டே வரும். ஸோ இப்போ பாருங்கள் கெட்டியாக இருக்கிறது சர்க்கரை சேர்த்து நம்ம கிளறும் போது கொஞ்சமாக இலகி வர்றது நல்லா தெரியும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கெட்டி ஆகி வரும். பாத்திரத்தில் எங்கேயுமே ஒட்டாமல் வரும். அப்போ தான் நமக்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு இடையில 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது லைட்டாக மெல்ட் ஆகிட்டு மறுபடியும் ட்ரை ஆகி வரும். அந்த சமயத்தில் மறுபடியும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெய் சேர்க்கறதுனால நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நல்ல டேஸ்ட் பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மற்ற ஹல்வாலாம் செய்கிற அளவுக்கு இதுக்கு நெய் நமக்கு அதிகமாக தேவையில்லைங்க. கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் எங்கேயுமே ஒட்டாமல் நல்லா இழுபட்டு வருது பாருங்கள். இப்போ நமக்கு ஹல்வா நல்லா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதான், நமக்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரியை இது கூட தூவி நல்லா கிளறி விட்டு இறக்கி விட்டுறலாம். நான் வெறும் முந்திரி மட்டும்தான் நெய்யில் வறுத்து விட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அது கூட வறுத்து விட்டு போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்ற ஸ்வீட்ஸ் சாப்பிட்ற மாதிரி இது உங்களுக்கு திகட்டாதுங்க. நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு தோணும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட்டோட டேஸ்ட் இந்த ஹல்வாவாக செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறதும் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாங்க. எல்லா பொருளையும் நம்ம ரெடியாக வச்சுருந்தோம்னு சொன்னால் 5 மினிட்ஸில் உங்களுக்கு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடும். சேர்த்து செய்ய வேணாம்னு நினைக்கிறவங்க அதுக்கு பதிலாக வெல்லம் சேர்த்து செய்யுங்க. அது இதை விடவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.